கணவரை இழந்து மகளை படிக்க வைக்க சிவகங்கையில் இருந்து சென்னைக்கு வந்த பெண் மோசடி வலையில் சிக்கி பணத்தை இழந்து காவல் நிலைய படிக்கட்டுகளில் ஏறி இறங்கும் நிலைமையை எப்படி விவரிப்பது? சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவர் சென்னையில் தனது மகளை கல்லூரியில் சேர்ப்பதற்காக அழைத்து வந்திருக்கிறார். வழக்கமில்லாத சென்னை நகருக்கு பயத்தோடு வந்த ராஜேஸ்வரிக்கு ஜெயப்பிரகாசம் என்பவரது அறிமுகம் கிடைத்திருக்கிறது. அதாவது சிவகங்கையைச் சேர்ந்த ஜெயப்பிரகாசம் வழக்கறிஞராக இருந்து வரும் நிலையில் அவரது மனைவி இந்துமதி காவல் உதவி ஆய்வாளர் என கூறப்படுகிறது. ராஜேஸ்வரிக்கு ஆதரவு கரம் நீட்டுவதைப் போல நம்ப வைத்த ஜெயப்பிரகாசம் தாம்பரத்தை அடுத்த சேலையூரில் தங்களது வீடு இருப்பதாக கூறியதோடு அதனை ஒத்திக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனை நம்பிய ராஜேஸ்வரியும் 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கவே பதிலுக்கு ஜெயப்பிரகாசமும் அவரது மனைவி இந்துமதியும் போலியாக ஒரு ஆவணத்தை தயார் செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. பத்திரத்தை கொடுத்துவிட்டு பணத்தை வாங்கிக் கொண்ட ஜெயப்பிரகாசமும் இந்துமதியும் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஒத்திக்கு விட்ட வீட்டை சென்று பார்த்தபோதுதான் தாம் ஏமாற்றப்பட்ட உண்மையே ராஜேஸ்வரிக்கு தெரிய வந்திருக்கிறது. காலேஜில் சேர்த்துட்டு வீடு பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் தங்கி பிள்ளை படிக்க வைப்பவங்க என் வீடு இருக்கு, லீஸு கொடுறேன், 3 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற ஃபீஸ் கட்டிட்டு மீதி இருக்கிற காசை கொடுங்க, 1 வாரம் டைம் கொடுக்குறேன், இன்னும் 50,000 ரெடி பண்ணுங்க, அவங்களுக்கு எல்லாம் ப்ராப்பராக எழுதி தரேன்னு சொன்னேன். பொண்டாட்டி எஸ்ஐயாக இருக்காங்க அப்படின்னு சரி நம்பிக்கையாக நானும் பணத்தை கொடுத்துட்டேன். அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் மாதிரி எழுதி கொடுத்துருக்கேன். அதை வாங்கிட்டு ஒரு 3 நாளில் மீதி 50,000 ரெடி பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போனோம். அவன் காமிச்ச வீட்டுக்கு வீடு பூட்டி இருக்கு, வாடகைக்கு விடப்படும் போர்டு தொங்குச்சு. அப்படியே எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. வேற ஃபோன் நம்பரை எழுதி போட்டிருந்தேன். அவனோட நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தேன், பிளாக் பண்ணிட்டேன் நம்பரை. இது ஒரு பக்கம் இருக்க, சொந்த அண்ணன் குடும்பத்திடமிருந்தே ஜெயப்பிரகாசம் பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. அண்ணன் காலமான நிலையில் கடனை அடைக்க வழியில்லாமல் வீட்டை விற்க முயற்சி செய்திருக்கிறார் அவருடைய அண்ணி பரிமளா. இதனை தெரிந்து கொண்ட ஜெயப்பிரகாசம் வீட்டை விற்று தருவதாக கூறி அதனை அபகரித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. அது போதாது என்று பரிமளாவின் நகைகள் 40 சவரனை ஜெயப்பிரகாசமும் அவரது மனைவியான உதவி ஆய்வாளர் இந்துமதியும் லவட்டி கொண்டதாக சொல்லப்படுகிறது. பத்திரத்தை போட்டு கொடுங்க, அப்பதான் வீடு வாங்குவாங்க, காசு கொடுப்பாங்க லோன் வாங்கி அப்படின்னு சொல்லி என்னைய பத்திரத்தை போட வச்சு நான் சைன் எல்லாத்தையும் அவர் இறந்த துக்கத்துல 1 மாசத்துல எனக்கு எதுவுமே தெரியல. அதனால கையெழுத்தை போட்டு கொடுக்கவும் அந்த லோன் அவன் அந்த பத்திரத்தை காமிச்சு வித்து அவன் காசை வாங்கி போயிட்டான். இதே போல இன்னொரு அண்ணன் குடும்பத்தினரிடமும் பண மோசடி செய்ததாக வழக்கறிஞர் ஜெயப்பிரகாசம் மற்றும் உதவி ஆய்வாளர் இந்துமதி ஆகியோர் மீது புகார் எழுந்திருக்கிறது. லட்சக்கணக்கான ரூபாய் கடன் அடமானத்தில் இருந்த வீட்டை பாசமாக அண்ணனுக்கு எழுதி வைப்பதாக கூறி பணத்தை வாங்கிக் கொண்டு ஜெயப்பிரகாசம் மோசடி செய்திருக்கிறார். நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி வர்றப்ப என்னுடைய சொத்து வித்த காசு 40 லட்சம், என்னுடைய விரல் வெட்டுப்பட்டு சிங்கப்பூரில் இன்சூரன்ஸ் கிடைச்சது 30 லட்சம். நான் சிங்கப்பூரில் இருக்கிறப்ப என்கிட்ட சிறு வயசுக்கு 5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அப்படி வாங்கி 27,63,000 மொத்தம் 97,63,000 என்கிட்ட இருந்து வாங்கிட்டு அந்த வீட்டை எனக்கு கிரயம் பண்ணி தாரம்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு கிரயம் பண்ணி கொடுக்கல. நான் போய் என் வீட்டில் குடியிருங்கன்னு சாவியை கொடுத்து இருக்க சொன்னேன். நான் போய் குடி இருக்கிறேன். அப்போ தான் பேங்க்லேருந்து வர்றாங்க, இந்த வீட்டில் 63 லட்சம் லோன் இருக்குது, லோன் வாங்கி லோனை கட்டலை, வீட்டை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லி வீட்டில் நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. அப்பதான் எனக்கு தெரியுது வீட்டில் 2 பேர் லோன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி. கோடியாக பணத்தை சுருட்டிய வழக்கறிஞர் கணவர் உதவி ஆய்வாளர் மனைவி குறித்து பல காவல் நிலையங்களில் புகார் அளித்தும் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட ராஜேஸ்வரி பலமுறை காவல் நிலையம் வந்து அலையாய் அலைந்தும் யாருமே கண்டுகொள்ளாத நிலையில் தன்னை ஏமாற்றிய வழக்கறிஞர் ஜெயப்பிரகாசம், உதவி ஆய்வாளர் இந்துமதி ஆகியோர் புகைப்படத்துடன் உதவி ஆணையர் அலுவலகத்தில் வந்து அமர்ந்திருந்த போதுதான் இந்த மோசடிகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்தன. பணத்தை திருப்பி கேட்டால் கொடுக்க மறுத்து அதிகாரத்தை வைத்து மிரட்டியதாக சொல்லப்படும் நிலையில் கணவன் மனைவி இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பணத்தை இழந்தவர்கள் கண்ணீரோடு கோரிக்கை விடுத்தனர். தற்போது மோசடி புகாருக்குள்ளாகியிருக்கும் உதவி ஆய்வாளர் இந்துமதி தாம்பரம் கமிஷனர் அலுவலக கட்டுப்பாட்டு அறையில் பணியாற்றி வரும் நிலையில் அவர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுப்பதோடு கணவன் மனைவி இருவரையும் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது.